மனோஜ் அவர்கள் கடைசியா WhatsAppல யார் கூட பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோட பையனும், பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மரணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து இவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில மனோஜ் அவர்கள் கடைசியா WhatsAppல யார் கூட பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி மனோஜ் அவர்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவரு நல்லபடியா பொழைச்சு வந்திருந்தாரு. அண்ட் அப்ப பார்த்தீங்கன்னா, அவரு அடுத்ததாக பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஸ்கிரிப்டுக்காக ஒரு சில நடிகர்கள்ட்ட பேசியிருக்காரு. குறிப்பா சூர்யா அவர்கள்ட்ட அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "உனக்காக நான் ஒரு கதை பண்ணலான்னு இருக்கேன்டா. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் முடிச்சு நான் உன்ன கூப்பிடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் WhatsAppலயுமே பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட பேசியிருந்திருக்காரு. அவரு கூட கடைசியா பேசியிருந்திருக்காரு. அண்ட் அவர் கூட மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நண்பர்கள் கூடயுமே பேசியிருக்காரு. அதுவும் படம் சம்மந்தமா தான். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு சிகப்பு ரோஜாக்கள் படத்தை 2ஆம் பாகம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருந்திருக்கு. அண்ட் அதற்கான வேலைகள கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சில முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதற்காக அவங்களோட நண்பர்கள்ட்டயுமே WhatsAppல பேசிட்டு இருந்திருக்காரு. அண்ட் எல்லாமே நல்லபடியா தான் போய்க்கிட்டு இருந்திருக்கு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சடனா மனோஜ் அவர்களுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து, அவருக்கு வந்து இந்த மாரி ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ கடைசியா அவங்களோட வீட்ல இருக்கவங்க அவங்களோட ஃபோன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த நபர்கள்ட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த தான் சமீபத்தில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் சூர்யா அவர்களுமே இந்த ஒரு விஷயத்த பத்தி அவரோட டெத்துக்கு வந்தப்போ சொல்லியிருந்தாரு. "உனக்கு ஒரு கதை இருக்குடா பண்ணலாம்" அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. பட் சடனா இந்த மாரி ஆனது அப்படிங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க எல்லாருக்கும் இப்ப இருக்க மிகப்பெரிய ஒரு வருத்தம், இயக்குனர் இமயம் ஐயா பாரதிராஜா அவர்கள் எப்படி இத தாங்கி நல்லபடியா இருக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சூர்யா அவர்கள் பேசியிருந்ததெல்லாம் ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் சமீபத்துல அவரோட கல்யாணத்த பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். குறிப்பா விஜய் அவர்களோட கில்லி படத்துல விஜய்க்கு அப்பாவா பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்கள்ல வில்லனாவுமே இவரு நடிச்சிருந்திருக்காரு. கடந்த 2023ஆம் வருஷம் இவரு ரூபாலி அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு கிட்டத்தட்ட 48 வயசு, அவங்களுக்கு 23 வயசு. இது ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. இத பத்தி அவரு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, "நெறைய பேர் வந்து இந்த வயசுல கல்யாணமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இத வெளியிலலாம் சொல்லாதீங்க. லிவிங் டுகெதர்ல இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒத்து வரலனா அப்படியே பிரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. எனக்கு அந்த மாரிலாம் இருக்க விருப்பமே இல்ல. என் லைஃப் எனக்கு புடிச்ச மாரி தான் வாழுவேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு வாழ்ந்தோம்னா நம்மளோட லைஃப் போயிரும். அதனால தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணத நான் ஓப்பனாவே வெளியில சொல்லியிருந்தேன். எப்போதுமே நமக்கு பிடிச்ச மாரி தான் வாழணும். அத நாங்க எப்பயும் கத்துக்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கல்யாணத்த பத்தி ஓப்பன் பண்ணியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.